ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி சோடு துதிக்கிறோம். தேவனே, உம்முடைய கிருபையினாலே இந்த 4 மாதங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். நித்தமும் நடத்துகிற கர்த்தர், நீதியின் பாதைகளிலே நடத்துகிற கர்த்தர், பிரயோஜனமான வேலைகளுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, நீ கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த மே மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்திலே எங்களை நடத்துவீராக. இந்த ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். இவன் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொன்னீரே. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு வேண்டியவைகள் உம்மிடத்திலிருந்து வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரப்போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திலே மிகவும் கொடிதான சூழ்நிலையின் மத்தியிலே ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தாவே, இந்த காணொளி காட்சியின் மூலமாய் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தொட்டு அணைத்துக் கொள்வீராக. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிலையிலே வந்தடிகள் என்று சொன்னது போல ஆண்டவரே, தேசத்தில் காணப்படுகிற எல்லா வாதைகள், வல்லடிகள், விக்கிரங்கள், வியாதிகள் மாறும்படிக்கு மறையும்படிக்கு செபிக்கிறேன். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய சிலுவையின் நிழலிலே மறைத்துக் கொண்டு கண்மலையின் வெடிப்பிலே பாதுகாத்து தழும்புகளால் நீர் சுகமாக்கும்படி அவர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதிலும் தேவன் நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பட்டும். பணிவிடை செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்களுக்கல்ல உமது நாமத்து நிமித்தம் உமைக்கே மகிமை வர பண்ணும். உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இயற்கை செயற்கை சத்துருவின் தடைகள், பிசாசின் தடைகள், சகல தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. உம்முடைய நாமம் ஒருவரே மகிமைப்படுவதா. எல்லா துதியும், எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு செலுத்து. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினால் 4 மாதங்கள் கடந்து இந்த 5வது மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டு துதிக்கும்படிக்கு ஆண்டு நமக்கு கிருபை பாடுறதுக்காக அவங்க நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்று சொல்லி அவர் துதித்து பாடுவோமா? நடுவாய் பிடித்த இந்த தேவனின் கரமே
நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கிய இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கிய இந்நாள் வரையில் தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போ, சோர்ந்திடாது நிற்போ. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மீட்புக்களான பல நன்றி இழந்தே சத்துக்களாயினாரே. மீட்புக்களான பல நன்றி இழந்தே
ஸ்தோத்திரமே துதிப்பேன். உடைய அதிசயங்களை விவரிப்பேன். மேல் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது சமூகத்தில் அவள் இடருண்டு அழிந்து போவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டம் நடத்தி வந்த பல நினைத்து அவரை முழு துதிக்கும்படிக்கு ஒரு பாடலை பாடுவோமா? எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன் சொல்லி பாடி கத்தரை உயர்த்தி துதிப்போம். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை
அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்றெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்றெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்றெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்றெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நம்ம நடத்தி வந்ததற்காக அவர் பாதுகாத்து இம்மட்டுமாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தஞ்சமாய் இருந்து அடைக்கலமாய் இருந்து கோட்டையாய் இருந்து துணையாய் இருந்து அவர் நடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்லி பாடப்படுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஆண்டு செய்த நன்மை நினைத்து முழு இருதயத்தோடு துதித்து பாடும்படிக்கு இந்த பாடலை பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி தோழி நன்றி 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 தோழி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு
உந்தன் சித்தம் செய்ய மறந்தேனையா, உன் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மறந்தேனையா. ஆனாலும் சகித்துக் கொண்டு நடத்தினீரையா, ஆனாலும் சகித்துக் கொண்டு நடத்தினீரையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம், நான் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம், உம் வார்த்தையாலே வழுவாமல் காத்து கொண்டீரே, உம் வார்த்தையாலே வழுவாமல் காத்து கொண்டீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன், நான் உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உம் அதிசயங்களை நான் எடுத்து சொல்லிடுவேன், உம் அதிசயங்களை நான் எடுத்து சொல்லிடுவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி நல்லவரே, எப்படி உமக்கு நான் நன்றி சொல்வேன். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். மங்கி மங்கி எரிந்த போதும் அவர் அணையாதபடி, நம்மை அணைக்காதபடிக்கு நெறிந்து போன நாளை ஆண்டவர் முறிக்காதவர், மங்கி எரித்திரை அணைக்காத தேவன். ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்வது போல, மனுஷன் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசாரிக்கிறதுக்கும் அவனுக்கு மாத்திரம். உமது விரலின் கிரியாகிய நம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது நினைக்கிறதுக்கும் என்னை விசாரிப்புக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரை, நான் எம்மாத்திரம் ஆண்டவரை இல்லை. ஆண்டவர் நம்மையும் ஒரு பொருட்டா நினைத்து ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். அவர் நடத்திய பாதையில் நினைத்து அவரை ஸ்தோத்திரி துதிக்க போய் நடி ஆராதிக்க போயிரும். வேதம் சொல்கிறது, பகைங்கனின் பழிகாரனை அடைக்கப்பட தேவனுடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாங்கினால் பலன் உண்டு பண்ணி வாட்டின்படி பகைங்கனை பழிகாரனை அடைக்கப்படும்படிக்கு அவரை துதிக்கும் பொழுது அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இப்படியா தேவன் நமக்கு கடந்து வந்திருக்கிறபடினால நமக்கு விரோதமான சத்துருவை நிறுவனமாக்கும்படிக்கு, பகைங்கனை பழிகாரனை அடைக்கப்படும்படிக்கு, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறபடினால அவரை துதித்து அப்படியே உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுது போல நாம சொல்ல போறோம், நம்முடைய விரல் கிரியாகி ஆண்டவரே, நம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனின் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே, நினைப்பதற்கு எம்மாத்திரம், விசாரிப்பதற்கு எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களையும் ஒரு பொருட்டா நினைத்தீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்படி துதித்து ஆராதிப்போமா. ஆண்டவனுக்கு சொல்ல போற மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேண்டி சொல்லி ஆண்டவரே நினைத்து நடத்துகிற பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு துவக்கி 4 மாதம் நடத்தினீங்க ஆண்டவரே, எங்களை நினைத்தீங்க ஆண்டவரே, எங்களை மறவாதபடிக்கு தகப்பனே நீங்க கிருபை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி சொல்லி இம்மட்டும் உதவினை எபினேசர் இனியும் காக்க என்னை வல்லமையுள்ள தேவனை இருக்கிறபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை உள்ளத்தின் ஆழ்ந்து தப்பி துதிப்போமா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி மனதார நன்றி சொல்லி பாடுவோமா.
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். எபினேச நீதானையா, எபினேச நீதானையா. இதுவரை உதவினீரே, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா. இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் நினைச்சு நீ கண்டீரே ஆண்டவரே. என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். சொல்லுவோமா, என்னை மறவாமல் நினைத்தீங்க ஆண்டவரே, மனதார நன்றி சொல்கிறோம் சொல்லி மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலவீன நேரங்கள் பலன் தந்தீரே ஆண்டவரே. பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானின் சுகமானே, சுகமானே சுகமானே. தழும்புகளால் சுகமானே. சுகமானே. என் குடும்ப மருத்துவமீரே. நீங்க தான் ஆண்டவர் எங்க மருத்துவர். உங்க தலைமுறை குணமாகும்படிக்கு ஐயா இப்படி கிருபையை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். குறைவுகள் அனைத்துமே மகிமையில் நிறைவாக்கினீர். அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினீர். ஊழியம் செய்வதற்கு போதுமான மனம் தந்து வீரம் வீரம் எடுக்க செய்தீர். ஊழியம் செய்வதற்கு
இரவும் பகலும் என்னை நினைத்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. ஆண்டவருக்கு சொல்லுவோமா, இரவும் பகல் நினைத்து இதுவரை நடத்துறீங்க ஆண்டவரே. என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படி ஆண்டரை மகிமைப்படுத்தி துதிப்போமா. இருக்கும் இடத்தில் தாமே நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவர் நோக்கி பார்த்து துதிக்கிற வேளையில, ஆண்டவரே 4 மாதம் நடத்தினீங்க ஆண்டவரே கிருபையாய். பலவீனம் வந்தது ஆண்டவரே, சோர்வு வந்தது அப்பா, ஆனா எங்களை தூக்கி நிறுத்துனீங்க ஆண்டவரே. எங்களுக்கு அடைக்கலமா இருந்தீங்க, பலனா இருந்தீங்க, எங்கள் தேவையெல்லாம் அற்புதமாய் சந்தித்தீங்க ஆண்டவரே. நமக்கு நன்றி என்று சொல்லி துதிக்கிற வேளையில நாம் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை நம்மை சூழ்ந்திருக்கும்படிக்கு அப்படி பெல்லாம் நிரப்பும்படி கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீங்கள் தேவன் வாசையும் ஆலயமா இருக்கிறபடினால, ஆவியான வாசையும் ஆலயமா இருக்கிறபடினால அப்படி பரிசுத்த வல்லமை நிரப்பும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளான மனதில் வல்லமை பலப்படும்படிக்கு, ஹல்லேலூயா, கர்த்தருடைய அபிஷேகம் நம் நிரப்பும்படிக்கு மூடும்படிக்கு ஆவியான கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பகைஞனையும் பழிகாரன் அடைக்கப்படும்படிக்கு பாலகர்வாயினால் தேவனுடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர்வாயினால் பலன் உண்டு பண்ணின வார்த்தையின் ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை இம்மட்டும் உதவின எபினேசரே என்று சொல்லி அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பகைஞனை பழிகாரன் அடைக்கப்படுவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் அடிக்காயங்களை குணமாக்க வேண்டிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்தின் முறிவை கட்டி அதை அடிக்காயங்களை குணமாக்கும் பொழுது, ஹல்லேலூயா, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தினையா 7 பகலின் வெளிச்சத்தை போலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் துதிக்கிற வேளையில கர்த்தர் நம் மீது உதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தனது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயங்களை குணமாக்கும் நாளிலே, ஹல்லேலூயா, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போல ஏலத்தினையா 7 பகலின் வெளிச்சத்தை போல இறக்கும்படிக்கு அவனை நம்முடைய மகிமையால் நிரப்பும்படி மூடும்படி கடந்து வந்திருக்கிறார். உரமல ஷபல பரோதரபரா, உரமல பரதரபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவினே எபினேசர் இனியும் காக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடினால அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நீ சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு உமது பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற வெளியில அவர்கள் எங்கிருந்தாலும் எப்பொழுது தேவனுடைய மகிமை ஒவ்வொரு உள்ளங்களையும் மூடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அன்றைக்கு ஆண்டவரே மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்படிக்கு இறங்கின கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கி ஆசீர்வதிக்கும்படிக்கு நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒவ்வொரு உள்ளங்களும் மகிமையை பார்க்கட்டும் அப்பா. அபிஷேகத்தை உணரட்டும் ஆவியானவரே. ஆவியானவரே, நீர் வாசம் செய்கிற ஆலயமாய் சரீரம் இருக்கிறபடினால் எப்பொழுது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படிக்கு நீ கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர்களை மறவாதபடிக்கு நினைத்து ஐயா ஆசீர்வதிக்கும்படிக்கு கடந்து வந்த தெய்வக்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றீங்க, என் தாசனா இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதன் ஆபிரகாமின் சந்ததியே, நான்
பூமியின் கடாங்கத்தை உன்னை எடுத்து அது நெல்லிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நானே தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடலன்னு சொல்றீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் தெரிந்து கொடுத்து ஆண்டவரே நீர் அழைத்தவருக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், செய்யாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சிருக்கிற யாவர் வெட்கி லெச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஹல்லேலூயா. உன்னோடு போராடும் தேடி காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள். உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் வலது கை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணைக்கிறேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி. பகைங்கனி பழிகான் அடைக்கப்பட்ட முடிக்கு ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவரை கதர் எங்களுக்காய் கிரைய செய்யும்படிக்கு நீ இறங்கியிருக்கிறபடி நமக்கு நன்றி ஆவியானவரே. எப்பொழுது கத்திர வல்லமை ஒவ்வொருமே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆவியானவரே. கத்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமாக இருப்பா என்று பார்த்தேன். வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இறங்குவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. பலத்த வாழமை ஊற்றுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படிக்கு, எங்களுக்காக வழக்காடும்படிக்கு ஹல்லேலூயா. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்ற வாக்களை ஆண்டவர் எந்த கிரியைகளும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சிறகால் மூடுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய சிறகால் மூடும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் அபிஷேகத்தை ஊற்றுவதற்காக உம்முடைய கண்கள் கிருபை கிடைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க காருண்யங்களை பெரியவனாய் மாற்றும்படிக்கு வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தை கத்த நிரப்பும்படிக்கு ஹல்லேலூயா. ஆளுகை செய்கிற ஆவியானவர் எப்பொழுது ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக வர சத்துருவின் கிரியைகள் முறையடிக்கப்பட்டபடிக்கு, சத்துருவின் கிரியைகள் எல்லாம் மாற்றும்படிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. பாவங்கள்லாம் மன்னிக்கிறவர் ஆண்டவர், குற்றங்கள்லாம் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா. நீர் மன்னிப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்க ரத்தம் எங்களை கழுவுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவருடைய காரியம் ஒன்றுமிடத்தில் இல்லை என்று சொல்லி இயேசுவே நீ சொன்னது போல ஆண்டவரே, சத்துரு உலகத்தின் அதிபதிக்கு எதிராக வரும் பொழுது ஆண்டவர் குற்றங்கள்லாம் மன்னிச்சு ரத்தத்தால் கழுவி பிள்ளையாய் கத்தர் வைச்சு ஐயா, பரிசுத்தாவின் குரோதமாய் கொடியேற்றும்படிக்கு, ஜெய கொடியை நாட்டும்படிக்கு நீர் இறங்கியிருப்பதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்கள் மேல் எரிச்சிருக்கிற யாவர் வெட்கி ஆண்டவரே லெச்சை அடையும்படிக்கு, எங்களோட வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போகும்படிக்கு ஹல்லேலூயா. எங்களோட போராடி காணாதிருப்பாய் வார்த்தையின்படி கர்த்தாவே நீ செயல்படும்படிக்கு இறங்கியிருப்பதற்காய், நீ பரிசுத்த வல்லமை இறங்குவதற்காய் எமக்கு நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் எங்களை இரு பொருட்டா நினைச்சு ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆளுகை செய்கிற ஆவியானவரே, இந்த வல்லமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓ எங்களை உச்சந்தழ்ந்த உள்ளங்கால் வர உம்முடைய மகிமையின் அபிஷேகம் எங்கள் மண் பாண்டத்துக்குள் விளங்கும்படிக்கு நீ நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல் காத்துக் கொள்வீராக.
ஆண்டவரே, எல்லா கொடிய தொற்றுக்கும் விலைக்கு பாதுகாக்க மடிக்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் மேல் செழிக்கப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு மேல் செழிக்கப்படுவதாக. கர்த்தர் கண்மணி போல் காத்துக்கொள்ளுங்க ஐயா. பலவானை முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் பலவானை முந்தி கட்டுகிறோம். அவைகளை பலது கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி, இந்த ஆண்டின் வாக்குத்தத்தின்படியே ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியா எங்களோடு இருப்பதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. பராக்கிரமம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தராலே பராக்கிரமம் நிரப்பப்பட்டிருக்கிறேன். என் வார்த்தையின் பரிசுத்த ஆவியானவர் ஐயா, நீர் பராக்கிரமத்தினால் நிரப்புவதற்காக இந்த மாதம் நடத்தும்படிக்கு ஐயா, பராக்கிரமத்தின் வல்லமை வெளிப்படுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. எமக்கு நன்றி. பல்லாங்கனைகளையும் எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவிழ்த்து போடும்படிக்கு கதிரை அக்கினி இறங்குவதற்காக எமக்கு நன்றி அப்பா. நான் அதுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமை வீற்றிருப்பேன் வாக்களித்த ஆண்டவர். எங்களை சுற்றிலும் ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமை வீற்றிருக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே. எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீ ஒருவரே மகிமைப்படுவீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. சமுது தாழ விழுந்து ஐயா, சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து உமக்கே நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம் ஐயா. நீ ஒருவரே உயர்ந்திருப்பீராக ஐயா. நீ ஒருவரே உயர்ந்திருப்பீராக. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கே செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த வார்த்தையை எடுத்து வாசிப்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. யூ வில் நாட் ஃபர்கெட்டன் பை மீ. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்கிறார். ஆம், இன்றைக்கு அநேகர் நம்மை மறந்து விடலாம். அநேகர் நம்மை மறந்து விடலாம். வேதம் சொல்லுகிறது, எஸ்ஐயா 49:15 வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியானால் அவர்கள் மறந்தாலும் தாய் கூட தன் பிள்ளையை மறந்து விடலாம். பெற்று தாய் கூட தன் பிள்ளைகளை மறந்து விடலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், நான் உன்னை மறப்பது இல்லை என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 40 அதிகாரம் 23 வசனம். ஆதியாகமம் 40:23.
ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் ம், யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை மறந்து விட்டான். நினையாமல் மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். நம் மூலமாய் உதவி பெற்ற ஜனங்கள், நம் மூலமாய் ஏறி வந்த ஜனங்கள் ஏனியை எட்ட உதைப்பது போல நம்மை மறந்து விடுவார்கள். இவ்வளவு செய்தோமே, இப்படி பார்த்தோமே, இவர்களுக்காய் நாம் இப்படியெல்லாம் உழைத்தோமே என்று நீங்கள் எண்ணி ஏங்கலாம். மனிதர்கள் மறக்கலாம், உதவி பெற்ற மனிதர்கள் மறக்கலாம். ஆனால் உன்னத தேவன் உங்களை மறக்கவில்லை. காலம் வரும், சமயம் வரும், நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை மறக்காதபடிக்கு நினைத்து உங்களுடைய காரியங்களை செய்வார். சங்கீதம் 31:12 அங்கே தேவ மனிதன் தாவீது இப்படியாய் சொல்கிறான், செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். எல்லாராலும் மறக்கப்பட்டேன். என் தாய் என்னை மறந்து விட்டால், எனக்கு உதவியை என் மூலமாய் உதவி பெற்ற ஜனங்கள் என்னை மறந்து விட்டார்கள். ஏன்? செத்தவனைப் போல எல்லாராலும் நான் முழுவதும் மறக்கப்பட்டு விட்டேன். ஒரு தெருவிலே போய் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு மனிதன், இறந்து போன மனிதனுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்காக ஒரு வால் போஸ்டர் ஒட்டி இருந்தார்கள். அதில் இப்படி போட்டிருந்தது, மறந்தால் தானே நினைப்பதற்கு. மறந்தால் தானே நினைப்பதற்கு. நாங்கள் உங்களை மறக்கவே இல்லை நண்பனே, நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி தன் நண்பனுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருந்தார்கள், நினைவு அஞ்சலி. ஆனால் இன்றைக்கு செத்தவனை போல நாம் மறக்கப்பட்டிருந்தாலும், உதவி பெற்ற மனிதர்கள் நம்மை மறந்திருந்தாலும், பெற்ற தாயும் தந்தையும் நம் உடன் பிறந்தவர்களும் கூட நம்மை வேண்டாம் என்று மறந்து வெறுத்து விட்டாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஆமென். இஸ்ரவேலே, யாக்கோபே, இவைகளை நினை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. You will be never forgotten by me. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏன் மறக்க மாட்டார்? அவர் ஏன் உங்களை என்னை மறக்க மாட்டார்? முதலாவது அவர் சொல்கிறார், 44, 21, 22 வசனங்களிலே, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். I have formed you. நான் உன்னை உருவாக்கினேன், என் கரங்களினாலே உருவாக்கினேன். நீ யாக்கோபாயிருந்தாய், எத்தனாயிருந்தாய், வஞ்சகனாயிருந்தாய், பாவத்திலே இருந்தாய், என்னை விட்டு தூரமாயிருந்தாய். ஆனால் உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கின தேவன், ஆதியாகமம் 2:7, எலும்பில் இருந்து ஒரு மனுஷனை உருவாக்கின தேவன், இன்றைக்கு உங்களை என்னையும் தன் சொந்த கைகளினாலே தேவன் உருவாக்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, 139 சங்கீதம் 14 முதல் இப்படியாய் வாசிக்கிறோம். என் எலும்புகள் உருவேற்படும் நாட்கள் முதற்கொண்டு எழுதி வைத்தவர். வாசிப்போம். 139 சங்கீதம் 14 முதல். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். பிரமிக்கத்தக்க அதிசயம் விதமாய் கர்த்தர் உங்களை என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அடுத்து வாசிங்க. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. உருவானது ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டீர்கள், விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டீர்கள்.
எலும்புகள் உருவேற்படும் நாட்கள் கூட, கரு உண்டான நாளும் கூட நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, அடுத்த வசனம், என் கருவை உன் கண்கள் கண்டது. அருமையான தேவனே, நீர் என்னை உருவாக்கி இருக்கிறீர், என்னை உண்டாக்கி இருக்கிறீர், உம்முடைய கரத்தினாலே என்னை உருவாக்கி இருக்கிறீர். விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்டேன். அருமையான தேவனாய கர்த்தர் உங்கள் தன் கைகளினாலே உருவாக்கினபடினாலே மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். ஒரு சிறு பையன் ஒரு அழகான ஒரு பானை ஒன்றை களிமண்ணினாலே அவன் உருவாக்கினான். அந்த உருவாக்கின அந்த களிமண்ணை காய வைத்து அதை சுட்டு தன் கைகளினாலே அதற்கு பெயிண்டிங் செய்து வைத்திருந்தான். அதை பார்க்கும் போதெல்லாம் இது நான் செய்தது, இது என்னுடைய கரத்தினால் செய்தது என்று அதன் மேலே அவனுக்கு ஒரு தனிப்பட்ட பாசம், தனிப்பட்ட நேசம். ஒரு நாள் அது காணாமல் போய்விட்டது, எங்கோ போய்விட்டது. வீட்டுக்கு வந்து விளையாடின ஒரு சிறு பையன் அதை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டான். ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது அதே பொம்மையை, அந்த பானையும் அதிலே கைப்பிடித்தது போல செய்திருந்த பொம்மையையும் அவன் பார்த்தபோது, இது என்னுடையதல்லவா, இது என்னுடையதல்லவா என்று கேட்டான். இல்லை, இது ஏன் இது என்று சொல்லி அந்த பையன் சொன்னான். அவன் சொன்னான், நான் என் கைகளினாலே இதை செய்தேன், என் கைகளினாலே இதற்கு வண்ணம் தீட்டினேன், இதை அழகுபடுத்தினேன், எனக்கு இது ஞாபகம் உண்டு, நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி தைரியமாய் சொன்னான். காரணம், அதன் தான் உருவாக்கினது, அவன் உண்டாக்கினது, அவன் உருவாக்கினது, அவன் விசித்திரமாய் சித்திரமாய் அழகுபடுத்தி அதை எல்லாவற்றையும் செய்தான். ஆகையால் எத்தனை பொம்மைகள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் இருந்தாலும், அவன் கைகளினாலே உருவாக்கப்பட்டதனாலே அவன் அதை மறக்கவில்லை, மறந்து போகவில்லை. ஒரு குழந்தைகள் கூட தன் கையினாலே செய்ததை மறக்கவில்லை என்றார். தேவாதி தேவன், கத்தாதி கத்தன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவர், அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார், தன் கைகளினாலே உருவாக்கி இருக்கார். அவர் மறப்பாரா, மறந்து விடுவாரா? நிச்சயமாக இல்லை. ஆமென். இரண்டாவதாக, அவர் உங்களையும் என்னையும் உருவாக்கினது மட்டுமல்ல, அவருடைய தாசர்களாய், அவருடைய பணிவிடைக்காரர்களாய், வேலைக்காரர்களாய் வைத்திருக்கிறார். நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வன்ட், நீ என் தாசன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பணிவிடை செய்கிறோம். அவரை நம்முடைய எஜமானனாக வைத்து அவருக்கு அடிமைகளாய் அவருக்கு தொண்டு செய்கிறோம். அவரையே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சேவித்து அவருக்காகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம். எனக்காக அர்ப்பணிக்கப்பட்ட என் மகன், என்னையே சேவிக்கிற என் மகன், என்னையே சேவிக்கிற என் மகள் எனக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கிறாள். இந்த சகோதரி, இந்த சகோதரன் என்றபோது அவர் மறப்பாரா? அவர் உங்களை என்னையும் தன்னுடைய தாசர்களாய் உருவாக்கி இருக்கிறார். அன்றைக்கு 7 மடங்கு நெருப்பிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போட்டு விட்டார்கள். அவர்களை போட்டு விட்டார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களோடு உலாவினார். 4வது ஆளின் சாயலாய் தேவபுத்திரனாகிய கர்த்தர் இயேசு அவர்களோடு உலாவினார். அப்பொழுது ராஜா சொன்னான். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தானியேல் 3:26.
அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே உன்னதமான தேவனுடைய தாசராகிய உன்னதமான தேவனுடைய தாசராகிய நீங்களும் நானும் அந்த உன்னதமான தேவனுடைய தாசர்கள். உங்களை விடுவிக்க மறக்க மாட்டார். 29ஆம் வசனத்தின் வாசியுங்கள். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தர் அவர்களை எரிகிற அக்கினிக்கு நீங்களாக்கி ரட்சித்தார், விடுவித்தார் தம்முடைய தாசனுக்காக. நீங்கள் அவருடைய தாசர்களாய் இருந்தால் துன்பங்கள், துயரங்கள், நெருப்பு சூளைகள் மத்தியிலும் அவர் உங்களை மறந்து விட மாட்டார். ஐயா, பிசாசின் போராட்டத்தினாலே துடிக்கிறேன். பலவிதமான நெருக்கங்கள் நித்தம் என்ன செய்வது என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவருடைய தாசர்களாய் இருப்பதினாலே உங்களுக்கு ஒரு காரியம் செய்வார். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. தானியேல் 6:20. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? 6:22 வாசியுங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எந்த சிங்கம் கர்ச்சித்தாலும், எந்த மனிதன் அசிங்கமாய் உங்களை அருவருப்பாய் பேசினாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்காக அவர் பேசுவார். அன்றைக்கு யாக்கோபுக்கு விரோதமாய் லாபான் வந்தபோது என்னுடைய தாசன் யாக்கோபிடத்தில் நன்மையை தவிர தீமையான ஒன்றை பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அவன் வாய்க்கு கட்டளையிட்டவர் இன்றைக்கும் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். பிசாசின் கிரியைகளை ஒழித்து போடுவார். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஏனென்றால் அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ என் தாசன். You are my servant. நீ என் தாசன். ஆகையால் எனக்கன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். உங்களை அவர் உண்டாக்கினார், உருவாக்கினார். முதலாவது. இரண்டாவது, அவருடைய தாசர்களாய் வைத்திருக்கிறார், அவரை சேவிக்கிற தாசர்கள். மூன்றாவது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னார். 44:22 ஏசாயா 44:22. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். I have redeemed you. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். உன் மீறுதல்களை அகற்றிவிட்டேன், உன் பாவங்களை அகற்றிவிட்டேன். மேகத்தை போல, கார் மேகத்தை போல உன் பாவங்களை நான் அகற்றிவிட்டேன். உன்னை நான் மன்னித்து விட்டேன். உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஆமென். ஏசாயா 43:1-2 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும்
இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன்னை சிருஷ்டித்தவர், நீ யாக்கோபாய் சிருஷ்டிக்கப்பட்டாய். ஆனாலும் உன்னை நான் எப்படி உருவாக்கினேன்? இஸ்ரவேலாய், தேவ பிரபுவாய் உன்னை உருவாக்கினேன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்னுடையவன், நீ என்னுடையவன். அடுத்த வசனம் சொல்கிறது, நீ தண்ணீர்களை தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. காரணம் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். அவங்களை மீட்டுக் கொண்டார். அவர் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்களுக்காக தன் சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். உருவாக்கினதுனாலே நீங்கள் அவருக்கு சொந்தம். இன்றைக்கு மறுபடியும் பாவத்திலே அக்கிரமத்திலே கிடந்த உங்களை என்னை ஆண்டவர் தமக்கு சொந்தமாய் விலை கிரயம் கொடுத்து, இரத்த கிரயம் கொடுத்து உங்களை என்னையும் மறுபடியும் தமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் தேவனுக்கு உடையவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள். உங்கள் சரீரம், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி, உங்களுடைய பொருள், உடைமை எல்லாம் அது தேவனுக்கு சொந்தம். ஏனென்றால் தேவன் உங்களை இரத்த கிரயத்தினாலே மீட்டுக் கொண்டார். ஆகையால் கிரயம் கொடுத்து, உயிரை கொடுத்து, தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்து மீட்டுக் கொண்ட தேவ பிள்ளை நீங்கள். உங்களை மறப்பாரா? உங்களை மறந்து விடுவாரா? நிச்சயமாய் மறக்க மாட்டார். அருமையான தேவ பிள்ளையே, அவர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை உருவாக்கினார். அவரை தாசர்களாய் வைத்திருக்கிறார். அவர் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆமென். நான்காவதாக, அவர் உங்களை என்னையும் தன் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். எஸ்ஐயா 49:16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. எஸ்ஐயா 49:16, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். என்னை உன் உள்ளங்கையில், ஆண்டோட உள்ளங்கையில், I go inscribe you on the palms of my hand. ஆண்டவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்களும் நான் அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். அவருடைய கைக்குள்ளான ஜனங்களாய், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய், அவருடைய கையிலே களிமண்ணாய், அலங்காரமான கிரீடமாய், மணி முகுடியாய் நீங்கள் அவருடைய கையிலே இருக்கிறோம். அவர் கையிலே உங்களை என்னையும் வரைந்து வைத்து உள்ளார், செதுக்கி வைத்து உள்ளார். கல்வெட்டு எழுத்தை போல உங்களை என்னையும் அவர், உம்முடைய முகத்தை, நம்முடைய பெயரை அவர் செதுக்கி வைத்துள்ளார், பொறித்து வைத்துள்ளார். கைகளிலே செதுக்கினார், கைகளிலே வரைந்தார். டிராயிங் மாதிரி படம் வரையல, அவர் செதுக்கி இருக்கிறார். அந்த சதைகள் கிழிக்கப்பட்டு இரத்தங்கள் வடிய உங்கள் முகங்களும் உங்களுடைய பெயர்களும் உள்ளங்கையிலே பொறிக்கப்பட்டு உள்ளது. அப்படி பொறித்தால் அது எப்படி இருக்கும்? காயங்களாயிருக்கும், அது தழும்பாயிருக்கும். அவருடைய கைகளை திறக்கும் போது காயங்களும் தழும்புகளும் காணப்படும். தேவ பிள்ளையே, இது எப்படி உண்டானது? இந்த காயங்கள் எதனால் உண்டானது? சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சகரியா 13:6, அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி உன் கைகளில் இருக்கிற அந்த வடுக்கள் ஏது என்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான். உங்களை என் சிநேகிதர் என்று சொன்னேன் என்று ஆண்டவர்
உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் தன்னுடைய கைகளிலே காயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆணியால் அடிக்கப்பட்ட காயங்கள் மட்டுமல்ல, உங்களை என்னையும் தன்னுடைய உள்ளங்கையிலே செதுக்கி பொறித்து வைத்துள்ளார். அதனுடைய தழும்புகளும் அங்கே இருக்கிறது. அந்த காயங்கள் உங்களை வாழ்க்கையை மூடி பாதுகாக்கும். அந்த தழும்புகள் உங்களை என்னையும் குணமாக்கும். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24 1 பேதுரு 2:24 இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆகையால் உள்ளங்கையிலே வரைந்து வைத்ததினாலே, உங்களுக்கு என்னையும் செதுக்கி வைத்ததினாலே, அவருடைய கையிலே வடுக்களும் காயங்களும் தழும்புகளும் இன்றைக்கும் இருக்கிறபடினாலே, அந்த கையை பார்க்கும் போதெல்லாம், அந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம், அந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம், இந்த மகனுக்காக நான் பட்ட காயம் இது, அதனாலே உண்டான தழும்பு இது என்று சொல்லி அதை பார்க்கும் போதெல்லாம் அவர் நினைப்பார். சிறு பையனாக இருக்கும்போது எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை அடிக்கடி வருவது உண்டு. ஒரு நாள் ஒரு பிளேடு கத்தினாலே என் கையை கீறி விட்டான். அதில் எனக்கு ரத்தம் வந்து விட்டது. இன்றைக்கும் அதை பார்க்கும் போதெல்லாம் இது என்னவென்றால் என் தம்பி என்னை கீறினதினாலே வந்த காயம் என்று. என்னுடைய மகள் சிறு பிள்ளையா இருக்கும்போது நான் சைக்கிளிலே அவளை கூடைச்சேர்களை வைத்து ஓட்டிக் கொண்டிருந்தேன். போக வழியிலே ஒரு முள் ஒன்று அவளை கீறும் போது இருந்தது. சட்டார் என்று கூடைச்சேரில் இருந்து எழுந்திருத்தாள். அப்படியே கூடைச்சேர் கீழே விழுந்து பிள்ளை கீழே விழ வந்தது. உடனடியாக ஐயோ பிள்ளை கீழே விழப் போகிறது என்று சொல்லி என் கையை நீட்டி என் தோளிலே விழும்படி செய்து என் கை போய் தரையிலே சட்டென்று அடித்து விட்டது. என் எலும்புகள் ஒன்று டிஸ்லோகேஷன், அது இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நகர்ந்து விட்டது. பின்பு ஒரு நாள் எனக்கு ஒரு சிறிய ஆபரேஷன் செய்து அந்த காயத்தை தழும்பை இன்றைக்கும் பார்க்கிறேன். இந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் என் மகளை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு நான் பட்ட பிரயாசம் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறேன். அதை போலவே ஆண்டவராகிய கர்த்தரும் அந்த தழும்பை பார்க்கும் போதெல்லாம் உங்களை நினைப்பா, உங்கள் மேல் உள்ள பாசத்தையும் நேசத்தையும் நினைப்பா. ஆமென். உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே, நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே, நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்க. ஆமென், ஆமென். ஆகையால் எனக்கு அன்பான பிள்ளைகளே, 4 காரியங்களை சொன்னேன். முதலாவது உருவாக்கினார், இரண்டாவது அவருடைய தாசர்களாய் இருக்கிறோம், மூன்றாவதாக அவர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார், நான்காவதாக உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, அருமையான யாக்கோபே, எனக்கு அன்பான இஸ்ரவேலே, நீ என்னால்
மறக்கப்படுவது இல்லை. ஆமென். ஆமென். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நீங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம், உங்களை மனிதன் நினைத்து கூட பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏழைகளை மறக்காதவர். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆமென். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? லூக்கா 12:5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? 6 வசனம் லூக்கா 12:6. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளை ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஐயா, குருவிகளும் பறவைகளும் புறாக்களும் ஏராளமாய் நம்முடைய ஆலயத்தை சுற்றி பறந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு பறவை விழுந்துருச்சு, ஏதோ ஒரு பறவை செத்து போச்சு, ஏதோ ஒருவன் பிடித்து கொண்டு போய்விட்டான். ஆனால் அதை ஒன்றை கூட, அந்த ஒரு குருவியை கூட தேவன் மறக்கவில்லை என்று சொன்னார். உங்களை மறந்து விடுவாரா? மறந்தும் இருந்து விடுவாரா? இல்லை, நிச்சயமாய் மறக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 115 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எவைகளை எல்லாம் மறக்கவில்லை. ஆண்டவர் எவைகளை எல்லாம் மறக்கவில்லை. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பிள்ளையை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. வாசிங்க 49:15. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் மறப்பதில்லை என்றுதான் 4 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, உங்களை மறப்பதில்லை. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவதாக, உங்களுடைய பிரயாசத்தை மறக்கவில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம் 10 வசனம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ள. உங்கள் கிரியைகளையும் மறக்க மாட்டார். நீங்கள் என்னென்ன பாடுகள் பட்டீர்கள், ஆண்டவர் நிமித்தம் எவ்வளவு பிரயாசப்பட்டீர்கள், எவ்வளவு உழைத்தீர்கள், எவ்வளவு கிறிஸ்துவ நிமித்தம் நிந்தைகளை அவமானங்களை சகித்தீர்கள், ஆண்டவருக்காக எவ்வளவு அடி உதைகளை வாங்கினீர்கள், எத்தனை பேர் எவ்வளவு கேவலமாக உங்களை தூஷித்தார்கள், விமர்சித்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் நடந்து கொண்ட ஒவ்வொரு கிரியைகளை கர்த்தர் மறக்கவில்லை. இரண்டாவதாக, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தது. யாருக்கு? பரிசுத்தவான்கள். தேவனுக்கு ஊழியம் செய்வதை பற்றி இங்க சொல்லவில்லை. தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து வருகிற ஊழியம். ஆமென். தேவனுக்கு ஊழியம் செய்வது உண்டு. தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் செய்கிற ஊழியமும் உண்டு. பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்தது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக செய்த ஊழியம். எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தான் எலிசா. 2 ராஜாக்கள் 3:11 வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இந்த எலியாவை காட்டில் இரட்டிப்பான வரங்களினாலே எலிசாவை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்தான் யோசுவா. யோசுவா 1:1 சொல்லுகிறது,
மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவா. மோசேயின் ஊழியக்காரன். 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆரம்பிக்கும் போது மோசேயின் ஊழியக்காரன். ஆனால் இந்த புத்தகம் முடியும் போது யாருடைய ஊழியக்காரன்? கர்த்தருடைய ஊழியக்காரன். மகனே, நீ தேவனுடைய பரிசுத்தவானுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ஊழியக்காரனுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும், உதவிகளையும், ஒத்தாசைகளையும், பணிவிடத்தையும் பரலோகத்தின் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மறந்து போக மாட்டார். அவர் ஞாபக புஸ்தகத்திலே ஒவ்வொன்றையும் எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், வரங்களினாலும் வல்லமையினால் நிரப்புவார். ஆகையால் உங்களுடைய கிரியைகளை மறக்கவில்லை. பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்து வந்த, இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியங்களை அவர் மறக்கவில்லை. மூன்றாவதாக, தேவன் நாமத்திற்காக காண்பித்த அன்பின் பிரயாசம். அதே வசனத்தில் எபிரேயர் 6:10 இன்னொரு பகுதி, அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். ஆண்டவருடைய நாமத்துக்காக, ஆண்டவர் நிமித்தம், தேவ சபை நிமித்தம், தேவ ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசம், ஒவ்வொரு முயற்சி, அதை தேவன் என்ன செய்ய மாட்டார்? மறந்து விட மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளையே, உங்களை மறக்கவில்லை, உங்கள் பிரயாசத்தை மறக்கவில்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 26:13. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. கர்த்தருடைய சந்நிதியில போய் கர்த்தர் கொடுத்த எல்லா கட்டளைகளை, பரிசுத்தமான பொருளை என் வீட்டில் இருந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்றவனுக்கும் விதவிக்கும் கொடுத்தேன். நீங்கள் தேவனுக்காக கொடுக்கிற, தேவனுக்காக செய்கிற எதையும் தேவன் மறந்து விடவில்லை. மூன்றாவதாக, முதலாவது உன்னை மறக்கவில்லை, இரண்டாவது உன் பிரயாசத்தை மறக்கவில்லை, மூன்றாவதாக தேவ பிள்ளையே, சபையை தேவன் மறக்கவில்லை. சபையை தேவன் மறக்கவில்லை. ஏசாயா 49:14. ஏசாயா 49:14. சியோனே கர்த்தரை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். சியோனோ, கர்த்தருடைய சபையின் பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாயா? அதற்குத்தான் அடுத்த வசனம் சொல்கிறது, சிறியானவள் தன் கற்பத்தின் பாலகனுக்கு, தன் பிள்ளைக்கு இறங்காமல் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ? யாருக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார்? சியோனை பார்த்து சொல்கிறார், சபையை பார்த்து சொல்கிறார். சபையே, தேவ பிள்ளையே, தேவனுடைய சபைக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய தேவனுடைய மகனே, தேவன் உன்னை மறக்க மாட்டார். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:28 வேதம் இப்படி சொல்கிறது, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. சபை அது தேவனுடைய ரத்தத்தினாலே, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆமென். நம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை, காயத்தினாலே சம்பாதித்த சபை. ஆமென். ஆகையினாலே உன்னை மறந்து விட மாட்டார், அவர் உன்னை விட்டு விட மாட்டார்.
உன்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட்டு விட்டார், என்னை மறந்து விட்டார் என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள். உங்களுக்காக ரத்தத்தையே சிந்தியிருக்கிறார். யூதாவின் புஸ்தகத்திலே இப்படியாய் ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். உங்களை வலுவாதபடி காக்க வல்லவரும் அவருடைய மாசற்ற சன்னிதானத்திலே உங்களை மகிமையாய் நிறுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கார் என்று 24ஆம் வசனம். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவாக நிறுத்தவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் இன்றைக்கும் உங்களை நினைத்து நினைத்து ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். 4ஆவதாக தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை, உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறக்க மாட்டார். உங்களை மறக்க மாட்டார், உங்களுடைய பிரயாசத்தை மறக்க மாட்டார், தேவ சபையை மறக்க மாட்டார். தேவன் உங்களோடு செய்த உடன்படிக்கையை, வார்த்தைகளை மறக்க மாட்டார். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் உன்னை மாட்டார். அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு உன் கொடுத்த பிதாக்களுக்கு தான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார், உன்னை மறக்க மாட்டார். ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அவருடைய உடன்படிக்கை வார்த்தையிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகிற கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 54:10. அவர் மனது உருகிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்க மாட்டார். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் மாறி போகலாம், ஆனால் உன்னை விட்டு விலகாமல் உண்மையோடு கூட செய்த உடன்படிக்கையிலே நிலை பெயராமல் இருப்பார். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் அதில் ஒரு உறுப்பாவது ஒளிந்து போவது இல்லை என்று மத்தேயு 5:18 அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், ஆகையால் உடன்படிக்கை மறக்க மாட்டார். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களை மறக்கவில்லை. உங்களுடைய பிரயாசத்தை எல்லாம் எண்ணி இருக்கிறார், உங்கள் பிரயாசத்தை மறக்க மாட்டார். சபையே உனக்காய் இரத்தத்தை சிந்திருக்கிறார், சபையை மறக்க மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உனக்கு சொன்ன வார்த்தைகளை, தேவன் உனக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், மாற மாட்டார். ஆமென். ஆமென். அவர் உண்மையில் வைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டது தெரியுமா? எரேமியா 29:11 சொல்லுகிறது. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த முடிவு ஆசீர்வாதமான முடிவு. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் ஜனங்கள் அன்றைக்கு எகிப்திலே அடிமைத்தனத்திலே சிறைப்பட்டு சின்னாபினப்பட்டு கதறினார்கள், கலங்கினார்கள். வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 3:7 அவருடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் விடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். பார்த்தார் உன் உபத்திரவத்தை, கேட்டார் உன் கூக்குரலை, அறிந்தார் உன் வேதனையை, இறங்கினார் உனக்கு உதவி செய்ய, உன்னை அந்த இடத்தில் இருந்து அகற்றுவதற்கு அந்த தேவன்
இன்றைக்கும் மாறி போகவில்லை, மறந்து போகவில்லை. ஆமென். ஆமென். ஆகினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மறந்தாத தேவன் ஒருவர் உண்டு, மாறாத தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் மறக்கவில்லை, அவர் மறக்கவில்லை. அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறினாரே. நேற்றும் இன்றும் என்று மாறா தேவன் இயேசு மாறினாரே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையில உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையில உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை நிறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை நிறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நீ நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இப்போதும் யாக்கோபே, நீ என் தாசன். இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You will never be forgotten by me. Never forgotten by me. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை மறந்து விட்டார் என்று சொல்கிறாயா? இல்லை, நான் உன்னை மறக்கவில்லை. என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன். உன்னை நான் உருவாக்கினவன், உன்னை கிரயம் கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டவன். என்னுடைய தாசனாய் உன்னை வைத்திருக்கிறேன். 7 மடங்கு நெருப்பிலே அன்றைக்கு அந்த உன்னதமான தேவனுடைய தாசர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு உதவி செய்த நான் இன்று மாறி போகவில்லை. சிங்கங்களின் வாயை கட்டி தானியேலுக்கு ரட்சிப்பை கொடுத்த நான் இன்று உன்னை மறந்து விடவில்லை. தேவ பிள்ளையே, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாயிருக்கிறது. உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை எழுப்பி இருக்கிறேன். யாக்கோபே, யாக்கோபே, இனி உன் முகம் வெட்கமாவதில்லை, உன் முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்று மறக்கப்படுவதில்லை. நீ ஒரு சிறு பூச்சியாய் இருக்கலாம் யாக்கோபே, மகனே, நீ சின்ன ஒருவனாய் இருக்கலாம். மற்றவன் உன்னை பார்த்து சின்னவன், பொடியன், பொடிப்பை அவன் கிடக்கும் என்று எண்ணலாம். ஆனால்
சின்னவனை கர்த்தர் ஆயிரங்களாய் பார்க்கிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் பார்க்கிறார். அந்த சின்ன யாக்கோவை கொண்டுதான் ஆண்டவர் 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை உருவாக்கி தேசத்தையே கலக்கினார். உச்சியை போல நசுக்கி விடலாம் என்று பார்வோன் எண்ணினாலும், பலர் உன்னை சபித்து உன்னை ஒன்றுமில்லாமல் என்று பண்ணினாலும் நான் உன்னை மறந்து விட மாட்டேன். யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நான் நினைத்திருக்கிறேன். நீ செய்த ஊழியத்தை, ஊழியக்காரனுக்கு செய்த உதவிகளை, நீ பட்ட பிரயாசத்தை, நீ விட்ட கண்ணீரை, சபைக்காக செய்த காரியத்தை நினைத்திருக்கிறேன். உன்னை நினைத்து சிலுவையில தாகம் தாகம் என்று சொன்ன நான் இன்று உனக்கு உதவி செய்யும்படிக்கு, வேதனைகளை அறிந்து உபத்திரவங்களை பார்த்து உன் கூக்குரலை கேட்டு உனக்கு உதவி செய்யறதுக்காக இறங்கி வந்திருக்க. கலங்க வேண்டாம், நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஐயோ நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி நினைக்க வேண்டாம். அடைக்கலான் குருவி கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை என்றார். எளியவனே, சிறியவனே, தேவன் மறக்கவில்லை. அவனிடத்தில் அர்ப்பணிப்பாயா? நம்பி விசுவாசிப்பாயா? அன்பும் கிருபையில நல்ல பிதாவே, இந்த சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இறங்கும், என் பிள்ளைகளுக்கு இறங்கும். எங்களை மறக்காத தேவன் ஒருவர் உண்டு. எங்களை எப்பொழுது நினைத்திருக்க ஒரு தேவன் உண்டு. உமக்கு நன்றி ஐயா. கரையம் கொடுத்து மீட்டெடுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை கொடுக்கிற தேவனே, உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டருளும். இந்த சிறியவர்களை நினைத்தருளும். இந்த ஏழைகளை மறவாதையும். இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். வாழ்நாள் முழுவதும் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உம்முடைய கிருபையால் திருப்தியாகும். குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. தேசத்துக்காய் கதறுகிறோம் ஆண்டவரே. 24 மணி நேரமும் பிணங்கள் இடுகாட்டிலே எரிந்து கொண்டே இருக்கிறதப்பா. ஜனங்கள் நாள்தோறும் செத்து கொண்டிருக்கிறப்பா. ஆண்டவரே, நீர் நாசில ஊதினும் அந்த சுவாசம் நிறுத்தப்படுகிறதுனால எங்க தேசத்தில் குவியல் குவியலாய் பிணங்கள் கிடக்கிறதப்பா. மூச்சித்து கிடக்கிறேன் பிள்ளைகளுக்காக கதறுகிறோம் ஆண்டவரே. என் தேசத்தை ரட்சியும் ஐயா. எங்க தேசத்தை குணமாக்கும் ஐயா. எங்க தேசத்துக்கு ஒரு சேமத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரே. சிறுமை எளிமையானவர்கள் அப்பா, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவர்கள் அப்பா. குறைகள் குற்றங்கள் பாவங்களை மன்னியும். ஒரு விசை இரக்கம் காட்டும். பெரிய காரியங்களை செய்யும் தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னீங்களே. ஒரு காரியம் செய்யுங்க, விடுவீங்க, ஜனங்களை காப்பாற்றுங்க. உதவி ஒத்தாசைகளை பகத்தில் இருந்தும் பல தேசத்தில் இருந்து நீங்க அனுப்பி கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா, ஐயா. ஆராதிக்க முடியாதபடிக்கு, ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள முடியாதபடிக்கு ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஐயா. மாற்றுங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. நானோ மிகுந்த கிருபையினாலே ஆலயத்தில் பிரவேசிப்பேன் சொன்னது போல என் சபையுடனே உம்மை துதித்திட அந்த கிருபை எங்களுக்கு தான். ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபை தான். தேசத்தில் அற்புதம் செய்யும். தேசத்தை கடாட்சித்து ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் பூரண கிருபை உண்டாகட்டும். வல்லமையால் கிடைக்கட்டும். இந்த வார்த்தையால் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எல்லா துதி, எல்லா கனம்
எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்